வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். இன்றைக்கி பார்க்க போகிறது பத்து எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். ஃப்ரான்ஸில் பாருங்கள் எப்படி அத்தோ செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. இது வந்து பர்மாவோட ஃபுட்டு. ஸோ இதுலேயே வந்து இந்த குழம்பு இந்த வடையை சேர்த்தா பேஜோ குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நூடுல்ஸு இங்கே கிடச்சிருக்க நூடுல்ஸை வச்சு தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இதே வந்து ஒயிட்டாக இருந்தால் குழம்பு இதே போட்டு நம்ம வந்து மோங்கியா செய்யலாம். சீஜோ செய்கிறதா ஃப்ரைடு போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து அத்தோ மட்டும் தான் செய்ய போகிறேன். பேஜோ குழம்பு இருக்குது. ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து மசாலா முட்டை பார்த்திங்கன்னா மசாலா முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். சரி வாங்க வீடியோ எப்படி செய்வோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னடா இது ஹைஜீனிக் இல்லாமல் கையில் இருந்து எடுக்கலான்னு பார்க்காதுங்க. கையெல்லாம் கழுவி க்ளீனாக தான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி போடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு காணும் நூடுல்ஸு கோஸு கம்மியாக போட்டு வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிசையும் போது இந்த மாதிரி கொஞ்சம் நூடுல்ஸை இது பண்ணி விட்டிங்கன்னா பெரிய பெரிய நூடுல்ஸாக இல்லாமல் கொஞ்சம் இதுவாகும். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது இதில் வந்து நம்ம பூண்டு எண்ணெய் 1.5 ஸ்பூன், அடுத்தது புளி தண்ணி ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் இது, அதனால் 3 இதெல்லாம் ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா உரச்சக்கல்ல கணக்காக போடாதீங்க, மாதிரி இது ஃப்ரைட் ஆகுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கணக்காக காரம் இல்லாமல் ஏற்ற மாதிரி போடுவோம். இது உப்பு தண்ணி வந்து சும்மா லைட்டாக போட்டால் தான் அந்த புளி தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து வடை, பேஜோ வடை. இது நம்ம ஊரில் சென்னையில் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இது கிடைக்கும். மற்ற ஸ்டேட்டில் பெருசாக இருக்காது. இல்லை தமிழ்நாட்டில் நம்ம இதில் மட்டும்தான். அதை விட்டால் பர்மாவில் இது பர்மா ஃபுட் தான். சக்கரை ஸ்மெல்லு லேசில் ஸ்மெல்லு தூள் நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவணும், கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது சும்மா சிம்பிள். ஆனால் இதுக்கு செய்கிற பொருள் தான் வந்து கொஞ்சம் கஷ்டம், வேலை கொஞ்சம் கூட தான். ஏன்னா வடை சுடுறதுலாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கார்னிஷ் மாதிரி இதுக்கு ஒரு மசாலா முட்டை இப்படி வச்சுட்டு இந்த குழம்போடு இதை சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்கும்.